Hello students, CBSE class 10 triangles ஓட previous year questions பார்க்கலாம். First question பாருங்க. In the given figure, DE parallel to BC and CD parallel to EF. Prove that AD square equal to AB cross AF. இதை நம்ம ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஏபிசி ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. அந்த ட்ரையாங்கிளில் பிசியும் டியும் எனது பேரல் லைன்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு சொல்லியிருக்க பாயிண்ட்டை வச்சு நம்ம ஏபிசி ட்ரையாங்கிளும் அதுக்கு டிஇ பேரலாக இருக்க லைன்ஸை மட்டும் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி யுவன் என்ன கொடுத்துருக்காங்க, டிஇ பேரலல் டு பிசி. அந்த ட்ரையாங்கிள் மட்டும் தனியாக ட்ரா பண்ணுறேன். இப்போ இந்த ட்ரையாங்கிளில் பாருங்கள், நான் என்ன ட்ரையாங்கிள் எடுத்திருக்கேன், ஏபிசி. டிஇயும் பிசி என்னவா இருக்குது, பேரல் லைன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எப்போ பேரல் லைன்ஸ் பார்க்குறோமோ அப்போ நம்மளுக்கு பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் தான் ஞாபகம் வரணும். சரிங்களா? இப்போ டியும் பிசியும் பேரல் லைன்ஸ்னு சொல்லும்போது நம்ம பிபிடி யூஸ் பண்ணலாம். பை பிபிடி சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம், ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. ஓகேவா? இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சிடி பேரலல் டு இஎஃப்னு கொடுத்துருக்காங்க. கிவனில் சிடி பேரலல் டு இஎஃப். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த சிடி லைனோ இஎஃப் லைனோ பேரலல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, பேஸு சிடி, அடுத்தது இஎஃப், லாஸ்ட் வெர்டிசஸ் என்ன ஏசிடி ட்ரையாங்கிள் எடுப்போம். ஏசிடி ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா சிடி பேரலல் டு இஎஃப், லாஸ்ட் வெர்டிசஸ் என்ன இருந்தது, ஏ. சரிங்களா? பேரலல் லைன்ஸ்னு சொல்லும் போது நம்ம என்ன தியரம் யூஸ் பண்ணலாம், பிபிடி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் இல்லையா? அப்போ எப்படி எழுதலாம், ஏஎஃப் டிவைடட் பை ஏடின்னு எழுதலாமா? புரியுதுங்களா? ஏஎஃப் டிவைடட் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி. இப்போது ஏடி டிவைட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஏஎஃப் பை ஏடி ஈக்குவல் டு ஏஇ பை ஏசிங்கிறது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? பாருங்கள், ரைட் சைடு ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? அப்போ நம்ம லெஃப்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாமா? ஃப்ரம் 1 and 2 ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஎஃப் டிவைடட் பை ஏடி. ஓகேவா? ரைட் சைடை ஈக்குவேட் பண்ணியிருக்கோம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏடி இன்ட்டு ஏடி ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏபி கிராஸ் ஏஎஃப். ஓகேவா? இதான் நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. ஹென்ஸ் ப்ரூவ்ட். ஓகே, நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், பிபிடி தியரம் யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணியிருக்கோம். எப்போ ரெண்டு லைன் பேரலல் சொல்கிறாங்களோ அப்போ நம்ம பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தியரம் 6.2. லாஸ்ட் வீடியோவில் தியரம் 6.1 எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோவில் தியரம் 6.2 பார்க்கலாம். If a line divide any two sides of a triangle in the same ratio, then the line is parallel to the third side. அது டிவைட் பண்ணுற லைன் வந்து ரேஷியோவாக பிரியும் போது சேமாக இருந்துச்சுன்னா, ரேஷியோ வந்து சேமாக இருந்தது அப்படின்னா அந்த லைன் என்னவாக இருக்கும், பேரல் லைனாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிபிடியில் என்ன பார்த்தோம், அந்த லைன் பேரலாக இருக்கும்போது சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்க. இது வந்து கான்வர்ஸ் பிபிடி. அப்படின்னா சைட்ஸு ப்ரொபோர்ஷனாக இருக்கும்போது அந்த லைன்ஸ் எப்படி இருக்கும், பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரியுதுங்களா? அதை நம்ம இப்போ ப்ரூஃப் பண்ணி காட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் ஏபிசி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கேன். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருக்காங்க, எனி டூ சைட்ஸ் ஆஃப் எ ட்ரையாங்கிள் இன் த சேம் ரேஷியோ வந்து சேமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதை வச்சு நம்ம என்ன எடுக்கலாம்னு பாருங்கள். தியரம் படி சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இல்லையா? ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை இசி. இப்போது இது வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்கிறத வச்சு நம்ம எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணோம், டு ப்ரூவ் then the line is parallel to the third side. டிஇங்கிறது பிசிக்கு என்னவா இருக்குது, பேரலாக இருக்குன்னு நம்ம ப்ரூஃப் பண்ணோம். டிஇ parallel to பிசி, இதை நம்ம ப்ரூஃப் பண்ணோம். ஓகே, இதில் ஒரே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ண போகிறோம். என்ன அப்படின்னா, டியிலேருந்து ஒரு இ டேஷ்னு ஒரு பாயிண்ட் எடுக்க போகிறோம். டியிலேருந்து இ டேஷ் அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுக்கிறோம். புரியுதுங்களா? அந்த டிஇ டேஷும்
டிஇ டேஷும் பிசி எனது பேரலல் லைன் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கபடி ஆல்ரெடி அந்த கிவன் ஸ்டேட்மெண்ட்டில் இருந்தபடி டிஇயும் பிசி எனது பேரலல். இப்போ டிஇ டேஷும் பிசி எனது பேரலல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த சின்னதாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ ப்ரூஃப் பார்க்கலாமா? சின்ஸ் டிஇ டேஷ் பேரலல் டு பிசி, டிஇ டேஷு பிசிக்கு பேரலாக இருக்கிறதுனால நம்ம பிபிடி தியரம் யூஸ் பண்ணலாமா? பிபிடி தியரம் யூஸ் பண்ணிங்கன்னா டிஇ டேஷும் பிசி எனது பேரல். அப்போ எப்படி எழுதலாம்? சைட்ஸ் ஆர் ப்ரொபோஷனல். ஏடி டிவைடட் பை டிபி ஈக்குவல் டு ஏஇ டேஷ் டிவைடட் பை இ டேஷ் சி. ஓகேவா? புரியுதுங்களா? இந்த லைன் டிஇ டேஷும் பிசியும் பேரல்னால அதோட சைட்ஸை நான் என்ன எடுத்துக்கிட்டேன்? ப்ரொபோஷனல் எடுத்துக்கிட்டேன். அது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஃப்ரம் 1 and 2ல் பாருங்கள். ஏடி பை டிங்கிறது ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைட், செகண்ட் ஈக்குவேஷனில் ஏடி பை டிபிங்கிறது லெஃப்ட் சைட். லெஃப்ட் சைடு ஈக்குவலாக இருக்கிறதுனால ரைட் சைடை ஈக்குவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஃப்ரம் ஈக்குவேஷன் 1 and 2 ஏஇ டிவைடட் பை இசி ஈக்குவல் டு ஏஇ டேஷ் டிவைடட் பை இ டேஷ் சி. ஓகேவா? இப்போ அடுத்து ஆட் 1 ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு சைட்ஸ்லையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1 ஆட் பண்ணுறோம். இ டேஷ் சி ப்ளஸ் 1 கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா? ஏஇ ப்ளஸ் இசி டிவைடட் பை இசி ஈக்குவல் டு ஏஇ டேஷ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இ டேஷ் சி டிவைடட் பை இ டேஷ் சி. ஓகேவா? இப்போ பாருங்கள், ஏஇ ப்ளஸ் இசி, ஏஇ இசி ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஏசி வருமா? புரியுதுங்களா? அதே மாதிரி ஏஇ டேஷ் இ டேஷ் சி ஆட் பண்ணால் என்ன வரும்? ஏசி வரும். புரியுதுங்களா? புரியுதா? அந்த லைன் எப்படி பிரிஞ்சிருக்கு? ஏசின்ற லைன் தான் ஏஇ ப்ளஸ் இசின்னு நம்ம பிரிச்சிருக்கோம். அப்போ ஏஇயும் இசியும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஓவராலாக ஏசி கிடைக்கும். ஓகேவா? அப்போது ஏஇ ப்ளஸ் இசிங்கிறது ஏசி டிவைடட் பை இசி. ஏஇ டேஷ் ப்ளஸ் இ டேஷ் சிக்கு பதிலாக என்ன எழுதலாம்? ஏசி டிவைடட் பை இ டேஷ் சி. ஏசி பாருங்கள் ரெண்டு சைடுமே நியூமரேட்டரில் இருக்குது. அப்போ ஈக்குவலுக்கு அந்த பக்கம் இருக்கிறதுனால நியூமரேட்டர் என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாம். கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 பை இசி டிவைடு பை 1 பை இ டேஷ் சி. கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். இ டேஷ் சி ஈக்குவல் டு இசி. சரியா? அப்போ இதில் என்ன இருக்குது? இ டேஷ் சி லைனும் இசி என்னவா இருக்குது? ஈக்குவலாக இருக்குது. புரியுதுங்களா? இ டேஷ் சியும் இசியும் என்னவா இருக்குது? ஈக்குவல்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. அப்போது இந்த இ டேஷுங்கிற பாயிண்ட்டு தனியாக இல்லை, அந்த இ டேஷுமே இந்த இ பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குதுன்னு தான் அர்த்தம். புரியுதுங்களா? ஏன்னா இ டேஷ் பாருங்கள், இ டேஷ் ஃபார் எக்ஸாம்பிள் இசியோட வேல்யூ ஒரு 3 சென்டிமீட்டர் அப்படின்னா இ டேஷ் சியோட வேல்யூ என்ன தான்? 3 சென்டிமீட்டர் தான் இல்லையா? ஈக்குவல்னு நமக்கு ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போது ஈங்கிறது தனியாக இல்லை, ஈயும் இ டேஷும் என்ன ஆயிருக்கு? கோயின்சைட் பாயிண்ட்டாக தான் இருக்குது. புரியுதுங்களா? therefore E and E dash coincides. புரியுதுங்களா? கோயின்சைட்ஸ்னால் அந்த ஈக்கு மேலேயே தான் இ டேஷ்ன்ற பாயிண்ட் இருக்குது. புரியுதுங்களா? சின்ஸ் டிஇ டேஷ் parallel to BC, therefore DE parallel to BC. ஓகே, ஹென்ஸ் புரியுதா? பாருங்கள், நம்மளுக்கு இஇ டேஷ் கோயின்சைட் ஆகிருக்கு. நம்மளுக்கு ஆல்ரெடி என்ன கன்ஸ்ட்ரக்ஷனில் எடுத்திருக்கோம்? டிஇ டேஷும் பிசியும் பேரலல் லைன், ரைட்டா? அப்போது டிஇ டேஷ் பேரலல் டு பிசினா டிஇயும் என்ன தான்? பேரலல் டு பிசி தானே. ஏன்னா இ டேஷும் இ என்ன ஆயிருக்கு? கோயின்சைட் பாயிண்ட் இல்லையா? அப்போ நம்ம டிஇயும் பிசியும் பேரலல் லைனுன்னு சொல்லலாமா? புரியுதுங்களா? நம்ம இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க? சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல். சைட்ஸ் ப்ரொபோஷனல் வச்சு நம்ம என்ன பண்ணோம்? நம்மளோட லைன்ஸ் வந்து பேரலல் டு த தேர்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணியிருக்கோம். டிஇங்கிறது தேர்ட் சைட் பிசியோட பேரலாக இருக்குதுன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. இதான் எனது கான்வர்ஸ் பிபிடி. ஓகேவா? அடுத்து கான்வர்ஸ் பிபிடி ரிலேட்டட் சம்ஸ் பார்க்கலாம். தேர்ட் சம் பாருங்கள், ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் டிஇயும் ஏக்யூவும் பேரலல், டிஇயும் ஏக்யூவும் பேரலல், டிஎஃப்பும் ஏஆரும் பேரலல் கொடுத்துட்டு நம்மளை இஎஃப்ஓ கியூஆரும் பேரலல்னு ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இந்த சைடு இருக்குது பாருங்கள், ஏபிக்யூ ட்ரையாங்கிள் எடுங்க. இன் ட்ரையாங்கிள் ஏபிக்யூ தெரியுதா? பாருங்கள், ஏபிக்யூ. நான் அதை தனியாக வரைகிறேன். இந்த சைடில் இருந்துச்சு இல்லையா ஏபிக்யூ, அந்த ட்ரையாங்கிளை தான் இங்கே வரைஞ்சிருக்கேன். கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? டிஇ பேரலல் டு ஏக்யூ. இந்த டிஇன்ற லைனோ ஏக்யூங்கிற லைனோ என்ன சொல்லியிருக்காங்க? பேரலல் சொல்லியிருக்காங்க. பேரலல் சொல்லும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? பை பிபிடி பிஇ டிவைடட் பை இக்யூன்னு எழுதலாமா? சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோஷனல் இல்லையா? அப்போது பிஇ டிவைடட் பை
EQ equal to PD divided by DA. Equation 1. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க கொஷினில் பாருங்கள், DF parallel to AR இங்கே இருக்குது பாருங்கள். DFங்கிற லைனும் ஏஆர் லைனும் பேரலாக இருக்குது. இப்போ அது தனி ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்க, DF parallel to AR. அப்போ DF parallel to AR நான் இந்த கிவனில் இருந்த இந்த சைடில் இருக்குது பாருங்கள், PAR இந்த ட்ரையாங்கிளை தான் இங்கே எடுத்திருக்கேன். இது மாதிரி நீங்கள் ட்ரையாங்கிள்ஸ் எடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு இங்கே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சு. DF parallel to ARனா சைட்ஸ் என்ன, PD டிவைட் பை DA, PF டிவைட் பை FRன்னு நம்மளால் எழுத முடியும். இது இப்படி எழுதுனா புரியும்னா டக்குன்னு போட்டுருங்க, சரிங்களா? அப்போ நம்ம BPT யூஸ் பண்ணி சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் எடுக்கலாம். பை யூஸிங் BPT, PD divided by DA, PF divided by FR. ரெண்டு ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள், PD divided by DA இருக்குது. இது LHS RHS மாற்றி எழுதிக்கிறேன். அப்போது PF divided by FR equal to PD divided by DA. இது செகண்ட் ஈக்குவேஷன். இப்போது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேயும் செகண்ட் ஈக்குவேஷன்லேயும் பாருங்கள், ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நம்ம லெஃப்ட் சைடு என்ன பண்ணிக்கலாம், ஈக்குவேட் பண்ணிக்கலாம். ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேட் பண்ணிங்க அப்படின்னா PE divided by EQ equal to PF divided by FR. இப்போ நம்மளுக்கு இந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல்னு ஈக்குவலாக இருக்குது. அப்போது நம்ம யூஸ் பண்ண கான்வர்ஸ் BPT யூஸ் பண்ணி சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் அப்படின்னா நம்ம லைன்ஸ் என்ன சொல்லலாம், பேரல் லைன்ஸ்னு சொல்லலாமா? பை யூஸிங் கான்வர்ஸ் BPT, கான்வர்ஸ் ஆஃப் BPT, EF லைனும் QR லைனும் என்னன்னு சொல்லலாம், பேரலல்னு சொல்லலாம். புரியுதுங்களா? இப்போது ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள். இந்த இடத்துல என்ன நம்ம ப்ரூவ் பண்ணியிருக்கோம், நம்மளுக்கு சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் ப்ரூவ் ஆச்சு. என்ன சைட்ஸு, PE டிவைட் பை EQ, PF டிவைட் பை FR. இந்த சைட்ஸ் வந்து ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆச்சு. அப்போ சைட்ஸு ப்ரொபோர்ஷனல் ரேஷியோ வந்து சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், லைன்ஸை பேரலல்னு சொல்லாமல். அப்போ EFன்ற இந்த லைனும் QR இந்த லைனும் என்னது, பேரல். பை யூஸிங் கான்வர்ஸ் BPT சைட்ஸ் வந்து ரேஷியோ சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம சைட்ஸ் வந்து சைட்ஸோட ரேஷியோ வந்து சேமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த EFன்ற லைனும் QRன்ற லைனும் என்னன்னு சொல்ல முடியும், பேரல் லைன்ஸ்னு சொல்ல முடியுமா? சரிங்களா? அதுதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். PE டிவைட் பை EQ ஈக்குவல் டு PF டிவைட் பை FR. சைட்ஸ் வந்து ரேஷியோ ஈக்குவல்னு ப்ரூவ் ஆனதுனால கான்வர்ஸ் BPT யூஸ் பண்ணி EF parallel to QRன்னு ப்ரூவ் பண்ணியாச்சு. ஓகேவா? அதை நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. அப்போது hence proved. ஓகே. ஃபோர்த் கொஷின், இந்த given figure DE parallel to AC and BE divided by EC equal to BC divided by CP. ஒரு ரெண்டு லைன்ஸ் பேரல்னு கொடுத்துருக்காங்க, சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் ஈக்குவல்னு கொடுத்துருக்காங்க. ப்ரூவ் தட் DC parallel to AP. இது நம்ம ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, சரிங்களா? இப்போ இந்த இடத்துல ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ABC மட்டும் எடுத்துக்கலாம். இன் ட்ரையாங்கிள் ABC, இந்த ட்ரையாங்கிள் ABCயில் நம்மளுக்கு என்ன தெரியும், DEயும் இந்த DEன்ற லைனும் இந்த ACங்கிற லைனும் என்னது, பேரல் லைன்ஸ். அப்போ நம்ம சைட்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனல் எடுக்கலாமா? சைட்ஸ் என்னது, BD டிவைடட் பை DA, BE டிவைடட் பை EC. சரிங்களா? நான் ABC ட்ரையாங்கிள் தான் எடுத்தேன், சரிங்களா? அப்போ சைட்ஸ் ப்ரொபோர்ஷனல் எழுதுறேன். BD டிவைடட் பை DA, BE டிவைடட் பை EC. புரியுதுங்களா? BPT தேரம் யூஸ் பண்ணி எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். கிவனில் என்ன இருந்துச்சு, BE டிவைடட் பை EC ஈக்குவல் டு BC டிவைடட் பை CP. இது கிவனில் இருக்குது. இது LHS RHS மாற்றி எழுதிக்கலாம். BC டிவைடட் பை CP ஈக்குவல் டு BE டிவைடட் பை EC. இது செகண்ட் ஈக்குவேஷன். இது கிவனில் இருக்கிற ஈக்குவேஷன். இப்போ ரெண்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் பாருங்கள், ரைட் சைடு ஈக்குவலாக இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், லெஃப்ட் சைடு ஈக்குவேட் பண்ணலாம். ஃப்ரம் 1 and 2 BD divided by DA equal to BC divided by CP. இப்போது நம்மளுக்கு சைட்ஸ் வந்து ரேஷியோ வந்து என்ன ஈக்குவல்னு ப்ரூவ் ஆகிருக்கு. BD divided by DAவும் BC divided by CPயும் எனக்கு ரேஷியோ சேம்னு ப்ரூவ் ஆகிருக்கு. அப்போ கான்வர்ஸ் BPT யூஸ் பண்ணி நான் இந்த DCங்கிற லைனும் பாருங்கள், இந்த DCன்ற லைனும் ஏபிங்கிற லைனும் நான் பேரல் லைனுன்னு சொல்லாமா? எப்படி, நம்மளுக்கு என்ன ப்ரூவ் ஆகிருக்கு, BD டிவைடட் பை DA. சரிங்களா? BDங்கிறது என்னது பாருங்கள்,
பிடி டிவைடட் பை டிஏ பிசி டிவைடட் பை சிபி இந்த இந்த சைட்ஸ் தான் ப்ரொபோர்ஷனல்ஸ் ஈக்குவல்னு ப்ரூவ் ஆயிருக்கு. அப்போது நம்ம இந்த சிடி லைனையும் ஏபி லைனையும் என்ன சொல்லலாம், பேரலைன்னு சொல்லலாம் பை கான்வர்ஸ் பிபிடி. ஓகே, பை கான்வர்ஸ் ஆஃப் பிபிடி டிசி parallel to AP. சரிங்களா, இதை நம்ம இந்த ரெண்டு லைனும் parallel நம்மளை ப்ரூவ் பண்ண சொன்னாங்க. ப்ரூவ் பண்ணியாச்சு. hence proved. ஓகே, என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.